வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கப்பது மேஷ ராசியில் சுக்கிர பகவான் ஏப்ரல் 25 அன்று சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த காலத்தில் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம் ஆகிய இந்த 6 ராசி மக்களுக்கு நன்மையான பலன்கள் உண்டாகும் மற்றும் அன்பும் ஆடம்பரமும் பொழிகிறது இவர்கள் மீது என்பதை எவ்வாறு பொழிகிறது என்பதை இப்பதிவில் நாம் பார்ப்போம். சுக்கிர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் இருக்கும்போது மற்றும் மீன ராசியில் இருக்கும்போதும் மிகவும் நல்ல பலன்கள் அளிப்பதாக இருக்கிறார். இவர் வசீகரம், சுக்கிர பகவான் வசீகரம், அழகு, மகிழ்ச்சி, ஆடம்பரம், காதல், உடல் ஈர்ப்பு, காமம், படைப்பாற்றல் மற்றும் அழகியல் ஆகியவற்றின் கிரகமாக காணப்படுகிறார். இதனால் இவரை மகிழ்ச்சியில் இறைவன் என்றும் அடிக்கடி சோதனைகளால் குறிப்பிடப்படுகிறது மற்றும் வாழ்க்கையின் பல அம்சங்களில் இவர் சக்தி கொண்டு நிர்வகிக்கிறார் ஜாதகர்களை. மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த காலத்தில் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம் ஆகிய இந்த 6 ராசி மக்களுக்கு நன்மையான பலன்கள் உண்டாகும் என்பதை இப்பதிவில் நாம் பார்ப்போம். மேஷம். மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பல வழிகளில் பலன் தரும். மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் ஆட்சி செய்து தற்சமயம் மேஷ ராசிக்கு மாறும் பொழுது 1ஆம் வீட்டில், அதாவது லக்னத்தில் அமர்வார். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை வெற்றி பெறும். காதல் தொடர்பான விஷயங்களும் தீவிரம் இருக்கும். நீங்கள் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்பினாலும் சந்தர்ப்பம் சாதகமாக இப்பொழுது அமைகிறது. மத்திய அல்லது மாநில அரசின் துறைகளில் காத்திருக்கும் பணிகள் முடிவடையக்கூடிய தன்மையில் உங்களுக்கு அதிலும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படணும். நீங்கள் எந்த வகையான அரசாங்க டெண்டருக்கு விண்ணப்பிக்க விரும்பினாலும் அந்த கண்ணோட்டத்தில் கிரகத்தின் பயிற்சியும் நன்மை பயக்கும் தன்மையில் பகிரப்பட்ட வியாபாரம் செய்வதை நீங்கள் உங்களுக்கு ஒத்துவராத வியாபாரத்தை செய்வதை தவிர்க்க வேண்டும். தங்களது மாமியார் தரப்பிலிருந்து ஒத்துழைப்பு கிடைத்து நீங்கள் நலமுடன் வாழ்வீர்கள். அடுத்து மிதுனம். மிதுன ராசி மக்களுக்கு சுக்கிரன் கல்வி, குழந்தைகள், காதல், படைப்பாற்றல் போன்றவற்றின் 5ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார். ஆனால் அவர் தற்சமயம் 11ஆம் வீட்டிற்கு செல்லும் ஆக்கப்பூர்வமான துறைகளில் பணிபுரிகிறார். அவர் தங்களது வணிக பயணத்தை தொடங்குபவர்களுக்கு நல்ல வெற்றி தந்து நலமுடன் உங்களை உயர்த்துவார். தங்களின் வேலை செய்யும் அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகள் அல்லது நன்கு அறியப்பட்ட பிராண்டுகளில் வெற்றிகரமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மூத்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் உறவு மோசமடைய விடாதீர்கள். சற்று எச்சரிக்கையாக அவர்களுடன் பழகுவதை பாருங்கள். காதல் விஷயங்களில் தீவிரம் இருக்கும். உங்கள் உறவை காதல் திருமணத்தை நோக்கி ஒரு படி மேலே கொண்டு செல்ல விரும்பினால் வாய்ப்பு அதற்கு சாதகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அடுத்து சிம்மராசி மக்களுக்கு. சிம்மராசி மக்களுக்கு சுக்கிரன் 3ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் ஆட்சி செய்து இப்பொழுது 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். சுக்கிரன் எல்லா வகையிலும் நல்ல வெற்றியை தருவக்கூடிய தன்மையில் அவர் செயல்படுவார். வேலை, வியாபாரம் தொடர்பான துணிச்சலும் அதில் ஒரு தைரியமும் உங்களுக்கு அதிகரிப்பது மட்டுமல்லாமல் எடுக்கும் உங்களது முடிவுகளுக்கும் செய்யும் பணிகளுக்கும் பாராட்டப்படும் ஆதாயத்தையும் பெறுவீர்கள். சிம்மராசி மக்கள் மதம் மற்றும் ஆன்மீக பணிகள் தீவிரமாக பங்கேற்று நலமுடன் வாழ்வார்கள். தொண்டு செய்பவர்கள் தங்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. மத்திய அல்லது மாநில அரசின் துறைகளில் எந்த வகையான அரசு டெண்டருக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் அந்த பார்வையில் இருந்து கிரகங்கள் சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் விண்ணப்பித்து அந்த ஆர்டரை நீங்கள் பெற்று நலமுடன் வாழலாம். அடுத்து துலாம். துலாம் ராசி மக்களுக்கு சுக்கிரன் 1ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் சுக்கிரன் ஆட்சி செய்கிறார். இப்பொழுது மேஷ ராசிக்கு சந்திரிப்பதால் 7ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். எங்காவது குடும்ப ஒற்றுமை பேணுவதில் புதிய சவால்கள் ஏற்பட்டாலும் சுக்கிரன் எல்லா வகையிலும் சிறப்பான வெற்றியை உங்களுக்கு தருவார். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சிலருக்கு வெற்றி பெறும். அரசு துறைகளில் நிலுவையில் உள்ள பணிகள் மேற்கொள்ளப்பட்டு யாவும் நிறைவடைந்து ஆதாயத்தை பெறுவீர்கள். நீங்கள் எந்த வகையான அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பினாலும் அந்த பார்வையில் இருக்கக்கூடிய கிரக நிலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கும் நல்லதொரு சிறப்பான வெற்றியை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். அடுத்து தனுசு. தனுசு ராசி மக்களுக்கு சுக்கிரன் 4 மற்றும் 11ஆம் வீட்டை ஆட்சி செய்கிறார் மற்றும் அவர் இப்பொழுது அன்பு, கல்வி, படைப்பாற்றல் மற்றும் குழந்தைகள் 5ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். சுக்கிரன் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதத்திற்கு வரமாக வந்து சேருகிறார். அதனால் உங்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. கல்வி போட்டியில் நல்ல சாதனை பெறுவது மட்டுமின்றி காதல் தொடர்பான விஷயங்களில் தீவிரம் இருக்கும் உங்களிடம். நீங்கள் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்பினாலும் வாய்ப்புகள் அதுக்கு சாதகமாக அமைகின்றன. இப்பொழுது தங்களது உயர் அதிகாரிகளுடனான உறவு வலுவாக இருக்கும். நீங்கள் செய்யும் பணியில், உத்தியோகத்தில் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். நீங்கள் எந்த வகையான புதிய தொழில் தொடங்க விரும்பினாலும் அந்த பார்வையில் கிரக நிலையம் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களை முன்னேற்றவும் அதற்குண்டான பொருளாதார வாய்ப்பை தருவதற்கும் சாதகமாக இருந்து நீங்கள் மகிழ்வுடன் உங்கள் தொழிலை தொடங்கலாம். அடுத்து மகரம். மகர ராசி மக்களுக்கு சுக்கிரன் 5ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார். இப்பொழுது தாய், ஆடம்பரம், சுகம் போன்ற 4ஆம் வீட்டிற்கு மாறுகிறார்.
சுக்கிரன் எல்லா வகையிலும் இனிமையான செய்திகளை உங்களுக்கு தருவதற்காக மட்டுமே இருக்கிறார். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நிலம், வீடு, சொத்து சம்பந்தமான விஷயங்கள் யாவும் உங்களுக்கு நன்மையாக மாறும். வீடு, வாகனம் வாங்க நினைத்தால் அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது அமைகிறது. அரசின் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தேர்தல் தொடர்பான முடிவுகளை எடுக்க விரும்பினால் அதற்கும் கிரகப்பயிற்சி சாதகமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பு எல்லா வகையிலும் வெற்றியின் சங்கிலியை பராமரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கு. எனவே உங்களது திட்டங்களை ரகசியமாக வைத்து நீங்கள் முன்னேறுவது அவசியமாகிறது. தம்பட்டம் அடிக்க வேண்டாம். உங்கள் திட்டங்கள் யாவும் ரகசியமாக இருக்கட்டும். மொத்தத்தில் மேஷத்தில் வீனஸ் டிரான்சிட் உலகளாவிய தாக்கங்கள் பற்றி நாம் பார்ப்போம். உணவு மற்றும் வணிகம். உலகெங்கிலும் உள்ள ஓட்டல் வணிகம் திடீர் உயர்வை காணக்கூடும் என்பதால் உலகெங்கிலும் உள்ள ஓட்டல் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடையலாம். அவருடைய வியாபாரம் பெருகி லாபத்தை அடைவார்கள். உலகம் திடீரென்று உணவு வணிகம் உயர்வதையும் அதிகமான மக்கள் உணவு வணிகத்தில் ஈடுபடுவதையும் ஒரு தொழிலாக காணலாம். இந்த நேரத்தில் உணவுப் பொருட்கள் மற்றும் பொதி செய்யப்பட்ட பேக் செய்யப்பட்ட உணவுகள் அல்லது உடற்பழங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அதிகரித்து அரசாங்கத்திற்கு அதிக வருவாயை கொண்டு வரும். கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபேஷன் வணிகம் பார்க்கும்போது உலகெங்கிலும் உள்ள ஃபேஷன் தொழில்கள் மற்றும் ஃபேஷன் வணிகங்கள் ஒரு எழுச்சியை காணும். மேஷத்தில் உள்ள சுக்கிரன் அழகு சாதன நிபுணர், பிளாஸ்டிக், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்ற தொழில்களையும் அவர் ஆதரித்து அவர்கள் உயர்த்துவார். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அழகு சிகிச்சைகள் மற்றும் அது தொடர்பான இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் தொடர்பான தொழில்நுட்பங்களில் சில முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கூடிய தன்மை இருக்கிறது. அரசு மற்றும் அரசியல் என்று பார்க்கும்போது ஜவுளி வணிகத்தினுடைய மக்களை ஊக்குவிக்கும் வகையில் பட்டு, பாஷ்மினா போன்ற துணிகளின் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான கொள்கைகளை அரசாங்கம் கொண்டு வரும். போக்குவரத்து மற்றும் ஆட்டோமொபைல் தொழில்கள் இந்தியாவிலும் உலக அளவிலும் செழிக்க ஆரம்பிக்கிறது. விமான நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் ரயில்வேயை ஆதரிக்கும் கூடிய தன்மையில் அரசு செயல்படும். சுதந்திர வர்த்தக சட்டங்களை அரசாங்கம் பயன்படுத்த முடியும். டிசைனிங், இன்டீரியர் அலங்காரங்கள், கண்ணாடி பொருட்கள் போன்ற கலை சார்ந்த வேலைகளில் மக்கள் அதிகம் ஈடுபடுவதை நாம் பார்க்கலாம். மேஷராசியில் சுக்கிரன் பயிற்சி பங்கு சந்தை பற்றிய ஒரு சிறு அறிக்கை. மேஷராசியில் இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தால் ஜவுளி தொழில் மற்றும் கைத்தறி ஆலையில் லாபம் பெறும். அதனுடைய ஷேர் மார்க்கெட் உயரும். இந்த பயிற்சியின் போது வாசனை திரவங்கள் மற்றும் ஆடை தொழில் மற்றும் ஃபேஷன் பாகங்கள் தொழில்முறை ஒரு ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. வணிக ஆலோசனை மற்றும் எழுத்து அல்லது ஊடக விளம்பரங்கள் தொடர்பான நிறுவனங்கள் மற்றும் அச்சு, தொலைத்தொடர்பு மற்றும் ஒலிபரப்பு துறையில் உள்ள அனைத்து பெரிய பெயர்களும் நேர்மறையாக விளைவுகளை பெற்று அதனுடைய ஷேரும் உயரக்கூடிய பங்குகள் உயரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. கட்டிடக்கலை, உள்துறை வடிவமைப்பு மற்றும் நிதி ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் இந்த பயிற்சியால் நல்லதொரு பயனடைவார்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.